வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் வீரம் கொண்டு பாய்ந்து ஓடும் கங்கை நதி மலை உச்சியில் தொடங்கி ஓடும் ஆழகை ரசிக்கும் உணர்வு நம்முள் ஒரு வித்தியாசமான உணர்வுகள் ஏற்படுத்தி தரும். காரணம், அந்த வட்டத்தில் நாகரீகம், புராண வரலாறு, ரிஷிகளின் நல்லாசிகள், மனித குலத்தின் எண்ணங்கள் என பலவற்றை சுமந்து கொண்டு மலைகளை கடந்து சமவெளிகளை தொட்டு தழுவி நில்லாமல் ஓடும் புனித நதி கங்கை நதி. நதி தான் பாய்ந்து ஓடும் பாதைகளில் எந்தவித எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை துணிச்சலாக எதிர்கொண்டு சலிக்காமல் சவால்களை சவால்களாக எடுத்து கொண்டு தொய்வு இல்லாமல் தொடர்ந்து முன்னோக்கி பாய்ந்து ஓடுகிறது. அது இயற்கையில் அமைந்த பாறைகளாக இருந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத குப்பைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனால் கொட்டப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட தடைகள் என எதுவாக இருந்தாலும் சரி, அது கங்கையை தடுத்து நிறுத்த முடிவதில்லை. கங்கையின் ரசிக்கும்படியான அழகு அந்த ஓட்டத்தை பார்க்கும் போது நமக்கு இயல்பாக வருவது என ரசித்து மகிழ்ந்து கடந்து போவதை விட, இந்த ஓட்டத்தில் கங்கை நமக்கு ஏதோ பாடத்தை சொல்லி தருகிறது என நின்று யோசிக்கும் போதுதான் கங்கை சொல்லும் பாடத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முயற்சியில் தடையாக எது இருந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிட்டு இலக்கு ஒன்றே இலட்சியம் என்ற ஒரே சிந்தனையில் பாய்ந்து ஓடும் கங்கை நம்மை பார்த்து பேசுவது போல தோன்றவில்லையா? மனித வாழ்க்கையும் அப்படித்தானே. நமக்கு மட்டும் நமது வாழ்க்கை பாதையில் தடைகள் வருவதில்லையா? நம் வளர்ச்சியில் அக்கறை இல்லாதவர்கள் தரும் வேதனை, பொறாமை, போட்டி இவைகளினால் மற்றவர்கள் செய்யும் சூழ்ச்சி, நாம் தெரியாமல் செய்யும் தவறுகள், தவிர்க்கவே முடியாத கர்ம வினை என சொல்லும் நிகழ்வுகள் என இப்படி பல விதமாக ஒவ்வொரு சூழலிலும் நாம் ஏதோ ஒரு தடையை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த தடைகளில் நாம் மனம் உடைந்தா போகிறோம். தடை அதை உடை என தடைகளை உடைத்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை மறுப்பவர் யாரும் உண்டோ? தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கற்கள் என ஒவ்வொரு தடையை நாம் தகர்த்து எறிந்து நமது தொடர் பயணம் தொய்வு இல்லாமல் தொடர வேண்டும் என்றால் நம்மை ஊக்குவிக்க ஒருவர் வேண்டும். அது சிலருக்கு இயல்பாக அமைந்து விடும். சிலருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகும். நம்மை ஊக்குவிக்கும் ஒருவர் இருந்தாலும் சரி, அப்படி ஒருவர் இல்லாமல் அமைந்தாலும் சரி, வற்றாத புனித நதி கங்கையிடம் இருந்துதான் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தடைகளை எண்ணி கலங்கி நிற்காமல், அப்படியே அங்கேயே முடங்கி விடாமல், தடைகளை தாண்டி முன்னோக்கி பாய்ந்து ஓடும் கங்கையைப் போல நம் வாழ்க்கையில் ஏற்படும் தடை கற்களை தகர்த்து எறிந்து நம் பயணத்தை தொடர வேண்டும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் அது ஓடிவிடாது. கங்கையின் பாதையில் உள்ள ஒவ்வொரு பாறையும் கங்கைக்கு எப்படி வேகமாக பாய்ந்து ஓடுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறதோ, அதேபோல் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு தடைகளும் நம்மை செதுக்கி வடிவமைக்கிறது, நம் குணாதிசயத்தை உருவாக்குகிறது, நமது மனோறுதியை பலப்படுத்துகிறது. தோல்வியால் முடங்கி கிடப்பது ஒரு தீர்வு இல்லை என்பதே கங்கை நமக்கு சொல்லித் தரும் பாடம். வாழ்க்கை என்பது முன்னோக்கிச் செல்வதற்கு தான். தவறிய சொற்கள், சிந்திய பால், பாய்ந்து ஓடும் நதி என இவை எதுவும் திரும்ப செல்வதில்லை. அதுபோல தான் நம்முடைய முயற்சிகளும் முன்னோக்கியே இருக்க வேண்டும். தடைகளை கண்டு பயந்து ஒதுங்குவதோ, முயற்சிகள் எதுவும் இல்லாமல் ஓர் இடத்தில் ஒதுங்கி விடக்கூடாது. கங்கையின் ஓட்டத்தில் விழும் பாறைகளோ அல்லது குப்பைகளோ கங்கையின் மீது படிவதில்லை அல்லது ஒட்டிக்கொள்வதில்லை. இதேபோல நாமும் நம்மிடம் உள்ள குற்ற உணர்வு, வருத்தம் அல்லது மனக்கசப்பு ஆகியவற்றில் தோய்ந்து விடாமல் அவற்றில் இருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றையே பிடித்து கொண்டு இருந்தால் நமது ஓட்டத்தின் வேகம் தடைப்படும், வெற்றி தாமதப்படும். நடந்த தவறுகள், தவறவிட்ட வாய்ப்புகள், இப்படி செய்து இருக்கலாமே என்ற நொண்டி சமாதானங்கள் எல்லாம் நம்மை பின்னோக்கி அழைத்து சென்று நமது முன்னேற்றத்தை தடுக்கும். கங்கை கற்று தரும் பாடம் எளிமையானது, ஆனால் ஆழமானது. தொடர்ந்து முன்னேறுங்கள். சவால்கள் வரும், வாய்ப்புகளும் வரும். இழந்துவிட்ட வாய்ப்புகளை எண்ணி கலங்காதீர்கள். வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்புங்கள். மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருங்கள். உங்களுக்கு தேவை இல்லாத மனச் சுமைகளை இப்போதே இந்த நிமிடமே தூக்கி எறியுங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். வாழ்க்கை வளமாகும். விசு ஐயர் புத்தகங்கள் அமேசானில் படிக்க கிடைக்கும். மின்னூலகத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பாட்காஸ்டில் ஆடியோவாக கேட்கலாம்.
உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.